1990ல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் படிக்கிற காலகட்டத்துல ஜாதிய ரீதியான கொடுமைகள் அதிகமா நான் அனுபவிச்சிருக்கேன். கண்கூடாவே நான் பார்த்திருக்கேன். நான் ஆசிரியரா இருக்கும் காலகட்டத்திலே வந்து அதிக ஜாதிய ரீதியான கொடுமைகள் நான் அனுபவிச்சிருக்கேன். கண்கூடாவும் நான் பார்த்திருக்கேன். 1990ல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமை பொறுப்பேற்கின்றார். அதன் பிறகு படிப்படியாக திருமாவளவன் வருகைக்கு முன்பு, திருமாவளவன் வருகைக்கு பின்பு என்று சொல்லி 2 காலமாக நம்ம பிரிக்கலாம். அடங்க மறு வாசகத்தை கேட்டு நான் அடங்க மறுத்தேனே இல்லையோ ஆதிக்க சாதியினர் அடங்கி போனார்கள். அதுதான் வந்து அங்க நடந்தது. இரட்டை கோலை முறை ஒழிந்தது. வீதியில எல்லாருமே வந்து சுதந்திரமா வந்து நடக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலா நடக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் எதுன்னு கேட்டா விடுதலை சிறுத்தை கட்சியும் அதன் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன். அதாவது பெண் சமூகம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில பெண்களை எப்படி வச்சிருக்காங்கன்னா 4 பிரிவுக்கு கீழே பெண்களை அடிமையா தான் வச்சிருக்காங்க. ஆனா பெண்கள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தலித் பெண்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட, எல்லா பெண்களும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் தான். அதிலும் மிகவும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் யாருன்னு கேட்டா தலித் பெண்கள் தான். ஆனா கண்ணகினர் கார்த்திகாவும் பாத்தீங்கன்னா அந்த அடக்குமுறை என்பது நசுக்கப்பட்டவர்கள் எழுவார்கள், இதுதான் விதி. எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்கோம் அந்த பிள்ளை, எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு அடக்கப்பட்டிருக்கோம், அந்த தடையை எல்லாவற்றையும் மீறி நல்ல ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில கபடி ஆட்டத்துல வந்து கபடி ஆடி இன்னைக்கு ஒரு வெற்றி வீராங்கனையா வந்து பாத்தீங்கன்னா தங்க கோப்பையை வென்றெடுத்திருக்கிறாங்க. சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல 1 கோடி கொடுத்தாலும் அது வந்து மிகையாகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். வீராங்கனைய அம்பேத்கர் திடலுக்கு அழைத்து தங்க கிரீடம் சூட்டி அழகு பார்க்க வேண்டும். எல்லா சிறுத்தைகளையும் அந்த இடத்தில் சிறுத்தைகள் முன்பதாக அந்த வீராங்கனைக்கு கிரீடம் சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்க தலைவர் அழைத்து கிரீடம் சூட்டி அழகு பார்த்தார். இனிமே கண்ணகி நகர் என்றாலே நினைவுக்கு வருவது தங்கக்கோப்பை, கண்ணகி நகர் கார்த்திகா, ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கான இடம் அப்படிதான் வந்து தோணும். எல்லா துறைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இணையா பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் அதுக்கு காரணம். பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியை உடைச்சி தூக்கி எரிஞ்சு பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உடைத்து பெண்கள் இன்னைக்கு எல்லா களங்களிலும் பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்களை விட அரசு வேலை வாய்ப்புகளோட ஆண்களை விட பெண்கள் ஒருபடி அதிகமாகவே காணப்படுகிறார்கள். எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் பெண்களுக்கான அங்கீகாரத்தை அதிக அளவில் கொடுத்திருக்கின்றார். சமூக நீதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர் திருமதி ஆதிமொழி அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள் போவோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்ப்பா. மேடம், நீங்க இப்போ சமீபத்தில் தலைவின்ற ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்துனதுல. அதுல நீங்க ஜாதியின் அடிப்படையில உங்க பள்ளிக்கூடம் நீங்க படிச்ச இதுல வந்து ஜாதி அடக்குமுறை வந்து நீங்க பதிவிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இருக்கா மேடம் ஜாதி அடக்குமுறை? நான் படிச்ச காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது 1992 93 வாக்குல தான் வந்து இது நடந்தது. 1990ல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் படிக்கிற காலகட்டத்துல ஜாதிய ரீதியான கொடுமைகள் அதிகமா நான் அனுபவிச்சிருக்கேன். கண்கூடாவே நான் பார்த்திருக்கேன். நான் ஆசிரியரா இருக்கும் காலகட்டத்திலே வந்து அதிக ஜாதிய ரீதியான கொடுமைகள் நான் அனுபவிச்சிருக்கேன். கண்கூடாவும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்க ஊர்லயே வந்து சொல்லணும்னா ஒரு வீதியில வந்து செப்பல் போட்டுன்னு போக முடியாது. தலித் மக்கள் செருப்பு போட்டுட்டு வந்து வீதியில நடக்க முடியாது. டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கோலை முறை தான் இருக்கும். ஒரு அங்க பண்ணையார் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரு முன்னாடி ஒரு சைக்கிள்லயோ பைக்லயோ நம்ம போக முடியாது. சைக்கிள்ல போயாச்சுன்னா சைக்கிளை விட்டு கீழே இறங்கணும். இப்படிலாம் இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல வந்து இருந்துச்சு. 1990ல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமை பொறுப்பேற்கின்றார். அதன் பிறகு படிப்படியாக திருமாவளவன் வருகைக்கு முன்பு, திருமாவளவன் வருகைக்கு பின்பு என்று சொல்லி 2 காலமாக நம்ம வந்து பிரிக்கலாம். 2005ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கான கொடியை முத ஏத்துறாங்க. அப்படி ஏத்தும் போது எல்லாமே வந்து அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. தலைவர் வந்து அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி எழுவோம் என்று முழக்கம் தான் சொன்னாரு. நான் வந்து முத அந்த முழக்கத்தை கேட்டு என்ன மாறுச்சுன்னா அடங்க மறு வாசகத்தை கேட்டு நான் அடங்க மறுத்தேனே இல்லையோ ஆதிக்க சாதியினர் அடங்கி போனார்கள். அதுதான் வந்து அங்க வந்து நடந்தது. இரட்டை கோலை முறை ஒழிந்தது. இப்ப வீதியில எல்லாருமே வந்து சுதந்திரமா வந்து நடக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலா நடக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் எதுன்னு கேட்டா
விடுதலை சிறுத்தை கட்சியும் அதன் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். ஆனால் ஜாதி இப்போது இருக்கிறது இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எங்க கட்சியோட கொள்கை முழக்கமே வந்து ஜாதி ஒழிப்பு தான். அதுக்காக தான் நாங்க வந்து தொடர்ச்சியா எங்க தலைவரும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தொடர்ச்சியா நாங்க போராடிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா இப்ப இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இப்போ வந்து அத தொடர்ச்சியா இப்போ கார்த்திகான்ற வீர பெண்மணி வந்து கபடி போட்டியில வந்து ஜெயிச்சிருக்காங்களா மேடம்? இப்போ அவங்களுக்கும் அந்த ஜாதி அடிப்படையில இருந்து தாண்டி தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்போ? கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, அதாவது பெண் சமூகம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பாத்தீங்கன்னா, மனுஸ்மிருதியில பெண்கள எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, 4 பிரிவுக்கு கீழ பெண்கள அடிமையா தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா பெண்கள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, தலித் பெண்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட எல்லா பெண்களும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் தான். அதிலும் மிகவும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் யாருன்னு கேட்டா தலித் பெண்கள் தான். இப்ப கண்ணகி நகர் கார்த்திகா மாரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த கண்ணகி நகர்னாலுமே அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரைம் நிறைந்த ஊர். இங்க படிச்சவங்க வந்து வேலை கிடைக்கும். இப்படியா ஆனா அவங்க எல்லாருமே வந்து பூர்வகுடி மக்கள் தான். ஆனா கண்ணகி நகர் கார்த்திகாவும் பாத்தீங்கன்னா, அந்த அடக்குமுறை என்பது நசுக்கப்பட்டவர்கள் எழுவார்கள். இதுதான் விதி. எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்கோ, அந்த பிள்ளை எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கோ, எந்த அளவுக்கு அடக்கப்பட்டிருக்கோ, அந்த தடை எல்லாவற்றையும் மீறி நல்ல ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில கபடி ஆட்டத்துல வந்து கபடி ஆடி இன்னைக்கு ஒரு வெற்றி வீராங்கனையா வந்து பாத்தீங்கன்னா தங்க கோப்பையை வென்றெடுத்திருக்கிறாங்க. ஆனா கண்ணகி நகர் இன்று இன்னைக்கு பெருமையா எல்லாருமே சொல்றாங்க. இது மத்த ஊர் எல்லாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் என்ற ஒரு ஊர் வந்து பேசுபடு பொருளா இன்னைக்கு ஆயிருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நம்முடைய வீராங்கனை கார்த்திகா தான். அந்த அந்த பெண்ணை இந்த நேரத்துல நான் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 25,00,000 குடுத்துருக்காங்க. அது 25,00,000ன்றது கம்மி தானே மேடம்? ஏன்னா ஒரு ஒரு வீர விளைஞ்ச விளையாட்டு கபடின்றது. ஒரு உயிர பணயம் விளையாடுறது. இது இப்ப திருமாவளவன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,00,000க்குள்ள குடுக்கலான்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இப்ப அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கபடி அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து ஆண்கள் தான் ஆடுவாங்க. பெண்கள் பெண் பிள்ளைகள்லாம் வந்து ஆடி நாங்க படிக்கிற காலகட்டத்திலயுமே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சுமே அப்படி வந்து கிடையாது. ஆனா இப்ப அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களும் கபடியும் ஆடுவார்கள். அது மட்டும் அல்லாம கிரிக்கெட்டும் ஆடுவார்கள் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஆசியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து தங்க கோப்பைய வந்து அவங்க வென்றெடுத்துக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல 1,00,00,000 கொடுத்தாலும் அது வந்து மிகையாகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். இப்ப அத கார்த்திகா கூப்ட்டு உங்க தலைவர் வந்து கூப்ட்டு சிறப்பு செஞ்சிருக்காங்க. ஆமா, ஆமா. ஆமா. ஏன்னா மத்த தலைவர்ல யாரும் பண்ணி நான் பார்த்ததில்ல. மத்த தலைவர் போயிருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ஷால் போட்டுருக்காங்க. ஆனா உங்க தலைவர கூப்ட்டு கிரீடம் அந்த மாரிலாம் வச்சு அழகு பார்த்துருக்காங்களே மேடம். தலைவர் வந்து பாத்தீங்கன்னா, எதையுமே வந்து பாத்தீங்கன்னா, நேர்த்தியா செய்வார். நேர்த்தியா செய்வதில் அவர் தான் மிக ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா, இந்த வீராங்கனைய அம்பேத்கர் திடலுக்கு அழைத்து கிரீடம் சூட்டி அழகு பார்க்க வேண்டும். எல்லா சிறுத்தைகளையும் அந்த இடத்தில் சிறுத்தைகள் முன்பதாக அந்த வீராங்கனைக்கு கிரீடம் சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்க தலைவர் அழைத்து கிரீடம் சூட்டி அழகு பார்த்தார். அதுக்கு சூடிய இடமும் அம்பேத்கர் திடல் என்பது மிகவும் ஒரு பொருத்தமான இடமாக காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு கண்ணகி நகர் கார்த்திகா போன்றவர்கள் ஏன் என்னை போன்றவர்கள் யாருமே வந்திருக்கவே முடியாது. கண்ணகி நகர்னாலே ஆதார் கார்டு அட்ரஸ்ல அவங்கள வந்து வேலைக்கு வந்து புறக்கணிக்கிறாங்களே. இப்போ அதெல்லாம் அந்த வீர மங்கை வந்து உடைச்சுட்டு அவங்க பேட்டி குடுத்திருந்தாங்க. கார்த்திகா. காலர தூக்கி விட்டு, இப்போ கண்ணகி நகர் நீங்க எல்லாம் பெருமையா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்கன்றாங்க. அது எப்படி மேடம்? கண்டிப்பா ஆமா. கண்ணகி நகர்ல பிறந்த ஒரு பெண் இன்னைக்கு சாதனை படைச்சிருக்கிறாங்க. அந்த கார்த்திகாவுக்கு இன்னைக்கு அரசு வேலையே கிடைக்கும். இதே போல 100 கார்த்திகாக்கள் கண்ணகி நகர்ல உருவாகுவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இளம் தலைமுறை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, கண்ணகி நகர்ல உருவாகுவார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இனிமே கண்ணகி நகர் என்றாலே நினைவுக்கு வருவது தங்கக்கோப்பை, கண்ணகி நகர் கார்த்திகா, ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கான இடம் அப்படிதான் வந்து தோணுமே கண்டி, கிரைம் அதெல்லாம் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. இனிமே எடுக்க மாட்டாங்க. கார்த்திகாவோட குடும்பம் பாத்தீங்கன்னா, மிக ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க அப்பா வந்து சென்ட்ரிங் வேலை பார்க்குறாரு. அம்மா வந்து கார்ப்பரேஷன்ல வேலை பார்க்குறாங்க. ஏழ்மையான ஒரு குடும்பம் தான்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அங்க கண்ணகி நகர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வ குடிகள் தான். ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்வர் சந்திச்சு முதல்வர் அழைத்து பாராட்டுகிறார். துணை முதல்வரே இந்த கண்ணகி நகர் பகுதிக்கு சென்று விளையாட்டு மைதானம், கபடி விளையாடுவதற்கென்று விளையாட்டு மைதானம் அமைக்க 40,00,000 ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்படி கார்த்திகா பல சாதனைகளை கண்ணகி நகரிலிருந்து வென்றெடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை கார்த்திகாவுக்கு வாழ்த்துகளையும், பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கார்த்திகா தொடர்ச்சியா இப்போ கார்த்திகா வந்து கபடில வந்து ஜெயிச்சு ஒரு இது பண்ணாங்க தமிழ்நாட்டுல இருந்து. அதே மாரி இப்ப இந்தியா வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா, வுமென்ஸ் வேர்ல்டு கப்ன்னு ஒண்ணு இப்போ நடந்து, அ ஃபர்ஸ்ட் டைமா இப்போ வந்து மகளிர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுல. வுமென்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட் டீம்ல. அவங்கள பத்தி என்ன மேடம் நினைக்கிறீங்க? இது எல்லாமே வந்து இந்த டைம்ல தான் இந்த மாரி பண்றாங்களா? கான்ஸ்டிட்யூயன்சி அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிட்யூயன்சி அடிப்படையில. இது வந்து பாத்தீங்கன்னா, முதன் முறையா வந்து பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச்ல வந்து நடக்குது. இதுல முதல் முறையாக இது ஒரு வரலாற்று சாதனை என்று தான் சொல்லணும். பெண்கள் வந்து உலக கோப்பையை அடிப்பது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லா களங்களிலும் மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு விளையாட்டு துறையா இருக்கட்டும், ஏன் விண்வெளியில கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இப்படியெல்லாம் விண்வெளியில வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு பயணம் பண்றாங்க. எல்லா துறைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு இணையா பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் அதுக்கு காரணம். ஆர்டிகிள் 14ல வந்து பாத்தீங்கன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற ஆர்டிகிள் தான் இதுக்கு காரணம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே அவர் வந்து அமைச்சராக இருந்தபோது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு சொத்துல சம உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்து சட்ட திருத்தம் கோட் பில் என்ற ஒரு மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்றாங்க. அது நிறைவேற்றாத பட்சத்துல தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துச்சம் என தூக்கி எறிந்து விட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். தொடர்ச்சியா அப்படி பெண்களுக்காக அவர் வந்து குரல் கொடுத்ததுனாலும், பெண்களுக்காக பாடுபட்டதுனாலும், பெண்களுக்காக போராடியதும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மனுஸ்மிருதியை உடைச்சி தூக்கி எறிஞ்சு பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உடைத்து பெண்கள் இன்னைக்கு எல்லா களங்களிலும் பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்களை விட அரசு வேலை வாய்ப்புகளோட ஆண்களை விட பெண்கள் ஒருபடி அதிகமாகவே காணப்படுகிறார்கள். 40% வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லா துறையிலும் அரசு வேலையில ஆண்களுக்கு விட அதிகமாகவே காணப்படுகிறார்கள். இதற்கு காரணம் மீண்டுமாக நான் சொல்வேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். கட்சியில வந்து பொலிட்டிக்கல் ரீதியாவ பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு முன்னுரிமை குடுக்குறாங்களா மேடம்? இப்ப உங்க இதுலயே வந்து மகளிர் விடுதலைன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆ உங்களுக்குன்னு ஒரு முன்னுரிமை வந்து உங்க கட்சியில இருக்குங்களா? மத்த கட்சியோட? மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் பெண்களுக்கான அங்கீகாரத்தை அதிக அளவுல கொடுத்திருக்கின்றார். துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் பொறுப்புல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு 14 மாவட்ட செயலாளர்கள் இங்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் பெண் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சியில் மட்டும்தான். அது மட்டுமல்ல, எல்லா வந்து பாத்தீங்கன்னா கட்சியிலும் மகளிர் அணி என்றுதான் இருக்கும். ஆனால் எங்கள் கட்சியில மட்டும்தான் மகளிர் விடுதலை இயக்கம் என்று இருக்கும். அதன் மூலமாக எல்லா துணைநிலை அமைப்புகள் எல்லாவற்றிலும், அது முற்போக்கு மாணவர் அணியாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, தொழிலாளர் விடுதலை முன்னணி, இளைஞரத்தை எழுச்சி பாசறை, இப்படி எல்லா துணைநிலை அமைப்புகளுமே ஒரு ஆண் மாநில செயலாளர் இருந்தால் ஒரு பெண் மாநில செயலாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களை நியமனம் செய்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்க்கும் கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. சட்டமன்ற உறுப்பினர், இல்ல எம்பி எலக்ஷன் அந்த மாரி இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு குடுப்பாங்களா? உங்க கட்சியில மகளிருக்கு? ஏன்னா போன வாட்டி நீங்க 6 சீட் வாங்குனீங்க. 6 சீட்ல 4 சீட் ஜெயிச்சீங்க. அதுல 1 சீட் உங்களுக்கு குடுத்துருக்கலாம்ல. மகளிருக்குன்னு குடுத்துருக்கலாம்ல. 2016ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில வந்து 25 தொகுதி வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஒதுக்குனாங்க. அந்த 25 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 5 தொகுதிகள் வந்து பெண்களை வந்து நிறுத்தினார் தலைவர். தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகப்படியா பெண்களுக்கு வந்து ஒதுக்கின கட்சி வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்பொழுது. ஆனால் சென்ற முறை வந்து பாத்தீங்கன்னா 6 தொகுதி தான் வந்து கொடுத்தாங்க. வெற்றி வாய்ப்பை மனதில் கொண்டு நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தலைவர்கிட்ட வந்து
பிரஷர் வந்து நாங்க போடல. ஆனா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட தலைவர் 50% இடஒதுக்கீடு பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆண்களுக்கு இணையா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு வேணும்னு பேசிட்டு இருக்காரு. அதே அதை கருத்தில் கொண்டு 2026ல ஆண்களுக்கு இணையா சீட்டு வழங்குவாருன்னு சொல்லி நான் நம்பிக்கையோட இருக்கின்றோம் நாங்க. அப்ப 26 சட்டமன்ற எலக்ஷன்ல மகளிருக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கேண்டிடேட் இருக்காங்க அப்போ. ஆண்களுக்கு இணையா இருக்கிறாங்க. ஆண்கள். ஆண்களுக்கு இணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நான். ஓகே மேடம். நன்றி மேடம். நன்றி.